சார் வணக்கம் சார். சார், ராகுல் காந்தி அவர்கள் தேர்தல் அந்த விவரங்கள்ல வாக்காளர்கள் பட்டியல்ல எந்த அளவுக்கு முறைகேடு நடந்திருக்குன்னு ஒரு பெரிய பிரசன்டேஷனே போட்டு அம்பலப்படுத்தி இருக்காரு. எப்படி பாக்குறீங்க? பார்க்கணும். இது இந்த ஆதாரங்களை வச்சுக்கிட்டு அவங்க என்ன பதில் சொல்றாங்கிறத பார்க்கணும். ஏன்னா தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கிற ஒரு பெரிய இது என்னன்னா ப்ளஸ் பாயிண்ட், சுதந்திரமான அமைப்பு, யாருமே கேள்வி கேட்க முடியாதுங்கிற மாதிரி ஒரு அமைப்பு. ஏன்னா இதை வச்சுட்டு நீங்க நீதிமன்றம் போக முடியாது. நீதிமன்றம் போனால் தேர்தல் ஆணையம் வந்து ஒரு சுதந்திரமான அமைப்பு, அதில் நீதிமன்றம் தலையிடாதுன்னு ஒரே வரியில் முடிச்சிருவாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட்ல கண்டனம்லாம் தெரிவிப்பாங்க. தேர்தல் ஆணையம் இப்படி செய்வது நியாயமா, மக்கள் கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டும் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாலும் அது தனியான அமைப்பு, சுதந்திரமான அமைப்பு என்பதால் நீதிமன்றம் இது தலையிட முடியாது என்பதால் நாங்கள் இந்த உணவை தள்ளுபடி செய்யணும், அவ்வளோதான் ஜட்ஜ்மெண்ட். அதனால தான் அவங்க தைரியமாக போயிட்டுருக்காங்க. ஆனால் கேள்விப்பட்ட அளவில் ராகுல் காந்தி அந்த இதெல்லாம் வெளியிட்ட உடனே ஒரு குறிப்பிட்ட பகுதியான இது அவங்களுடைய ட்விட்டர் பகுதியை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இணையதளம் முடக்கப்பட்டதுன்னு செய்தி. ஆக அவங்களுக்கு ஏதோ ஒரு பயம் வந்துருக்கு. ஆனால் அடுத்தபடி ராகுல் காந்தி ஒன்று சொல்லியிருக்காரு, இதுக்கு நீ சரியான பதில் சொல்லலைன்னா தேர்தல் ஆணைய தலைமையகத்தை நோக்கி முற்றுகையிடுவோம்னு சொல்லியிருக்காரு. இதில் அவங்க பயப்படுறதுக்கு சான்ஸ். மக்கள் நேரடியாக இறங்கினாலுடைய தேர்தல் ஆணையம் ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க அதிகாரிகள் அவங்க எதை வேணாலும் வளர்ச்சிக்கிட்டு இருப்பாங்க. அதனால் அடுத்த இது வந்து டெல்லியில் இருக்கிற தேர்தல் ஆணையத்தை நாங்கள் முற்றுகை போராட்டம் நடத்துவோம்னு சொல்லி சர்வ கட்சி சொன்னது வந்து அவங்களுக்கு ஒரு பயத்தை உண்டாக்கிடுது. இல்லாட்டி போனால் இது வந்து தியரிட்டிக்கலாக தான். மக்கள் எழுச்சி இல்லைன்னா அவங்கள ஒன்றும் பண்ண முடியாது. 2 நாள் கழிச்சு எல்லாம் இதெல்லாம் வளைச்சி போட்டு அரசியல் ரீதியான எல்லா அந்த அதிகார ரீதியான எல்லா பாதுகாப்பையும் அவங்க வாங்கிக்குவாங்க. மக்கள் எழுந்து உள்ள போடணும், அதிகார இதையே வந்து முடக்கணும். நீங்க அப்படி பண்ணாலும் இதில் தெளிவாகவே தெரியுது. ஒரே ஆள் 10 மாநிலங்களில் 8 மாநிலங்களில் போய் ஓட்டு போட்டுருங்க. இப்போதான் தெரியுது ஒரு மாநிலத்துக்கு இன்னொரு மாநிலத்துக்கு மத்தியில் ஏன்டா 10 நாள் 15 நாள் இடைவெளி கொடுக்குறாங்கன்னு இவனுங்களெல்லாம் கூட்டிகிட்டு போய் அங்கே செட்டில் பண்ணுறது. அத்தனை ஊர்லேயும் போய் பெரிய பெரிய மாசாக ஓட்டு போட்டுருக்காங்க, லட்சக்கணக்கில் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்தியா டுடே இன்னைக்கு போய் அந்த ஒரே வீட்டில் 50 பேர் இருந்த இடத்துக்கு போயிருக்காங்க. அங்கே அந்த மாதிரி வீடே இல்லை. போலியோ ஒரு அட்ரஸ் கொடுத்து ஒரு 50 பேர் வாக்காளர். வீட்டு எண் வந்து சைபர், அப்படி வாக்காளர்கள் என்னென்னமோ இருக்குது. ஆதாரபூர்வம் போட்டோவோட போட்டிருக்காங்க. இதெல்லாம் எங்க இருந்து எடுத்தாங்கன்னா தேர்தல் ஆணையம் கொடுத்ததுல இருந்து எடுத்திருக்காங்க. டிஜிட்டல் பண்ணுனாக்க பண்ண மாட்டேங்கிறாங்க. மாட்டிக்கோங்க, பயங்கரமான விஷயம். ஆனா சட்ட ரீதியாக அவங்களை ஏதாவது பண்ண முடியுமாங்கனாக்கா அவங்களுக்கு பெரிய பாதுகாப்பெல்லாம் இருக்கு. அதெல்லாம் போட்டுட்டு அவங்க வெளியே தப்பிச்சிருவாங்க. மக்கள் எழணும், முற்றுகை போராட்டத்துக்கு வந்து மக்கள் சேரணும். சேர்ந்தாத கட்சி நடத்துன்னு நினைக்கக்கூடாது. நம்ம ஜனநாயகம் நினைக்கணும்னு நினைச்சாக்கா மக்கள் சேரணும். மக்கள் சேர்ந்தாதான் முடியும். ஒரு பக்கம் மாதிரி வாக்குப்பதிவுல வாக்காளர் பட்டியல்ல முறைகேடு, இன்னொரு பக்கம் இவிஎம்லயும் முறைகேடுன்றாங்களே. நாங்க இவிஎம் பத்தி தான் நாங்க சொல்லிட்டு இருக்கோம். இவிஎம் வந்து போன தடவை காலவாரிடுச்சு. யோகி ஆதித்யநாத் உங்களை காலவாரிட்டு. ஸோ இவிஎம் என்ன பண்ணா பிரயோஜனங்கள் இருந்தாலும் ஓட்டு போட வந்தா தானே நீ வந்து என்ன தோக்கடிப்ப. இவிஎம் எல்லாம் நான் பார்க்கணும். இப்போ காந்தராஜ் நிச்சயமா பாஜக ஓட்டு போட முடியும். வாக்காளர் பட்டியலிருந்து பேர் எடுத்துட்டேன். நான் வந்து போட்டு இல்லை அந்த வந்து சிம் கார்டை மாற்றுறதுக்கு எனக்கு ஓட்டே இல்லைன்ட்டா என்னங்க 66 லட்சம் பேத்துக்கு ஓட்டு இல்லைன்னா என்னங்க இன்னும் புரியல. 1-2ன்னா பரவாயில்ல, 66 லட்சம் பேர். ஐரோப்பாவில் ஒரு நாட்டினுடைய ஜனத்தொகை அதுதான். 66 லட்சம் பேர் போலி வாக்காளர் வருதுன்னா லிஸ்ட் கொடுக்குறாங்கன்னா எந்த தூரத்துக்கு தேர்தல் ஆணையம் போயிட்டு இருக்குதுன்னு பாரு. இந்த கடைசி தேர்தலில் தான் அப்படி நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கு முந்தைய தேர்தல் எலெக்ஷன் வந்த அன்னையில இருந்து இது நடந்தது. நகராட்சி தேர்தல் சென்னையில் நடந்தது. ஸ்டாலின் வந்து மேயர் ஆன போது பெசன் நகர்ல தான் ஒரு ஆள் நிற்கிறாரு. அதிமுகவினுடைய காங்கிரஸ் சேர்ந்தவர். ஒரு இது காங்கிரஸ் இல்லை, அதிமுகவினுடைய பெரிய ஆள் அவர் நிற்கிறார். எங்க தொகுதியில தான் நிற்கிறார். அப்போ வாக்கு சீட்டு
திமுக வாக்கெல்லாம் கலெக்ட் இது முதல்ல வாக்கு பிரிச்சு கட்டுவாங்க இல்லையா, கட்டி பண்டில் பண்ணி வச்சுட்டாங்க. நேரா போனாரு ஓட்டிங்க என்ன என்ற இடத்துக்கு 10 பேர்த்தோட போனாரு. எலெக்ஷன் ஆபீசர் எல்லாம் பிடிச்சி 4 சாத்தினார் ஓரம் தள்ளிட்டாரு. போலீஸ் பசாம நின்றாங்க. ஏன்னா ஆளுங்கட்சி. திமுக வாக்குகள்லாம் எடுத்தாரு, இங்க எடுத்து கொடுத்தாரு. இப்ப என்னங்கடா ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, ரிட்டையர்டு ஐஏஎஸ் அதிகாரி, ஹவு கேன் யூ டூ லைக் திஸ் பலார்னு வராரு. எனக்கு எப்படி தெரியும்னா, அந்த தேர்தலில் எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் மாதிரி எனக்கு என்னவோ பேர், ஒரு கண்டாக்டர், அவங்க போட்டிக்கிட்டார். ஓட்டு என்ற அன்னைக்கு ராத்திரி 1:30 மணிக்கு என் வீட்டு கதவு தட்டுறாங்க. நான் கற்பகாட்டத்துல திறந்து பார்த்தா இந்த அம்மா நிற்கிறாங்க. எனக்கு என்னுடைய ஸ்டூடெண்ட். என்னம்மா இந்நேரத்தில் வந்திருக்கீங்க? இந்த கதையெல்லாம் சார் கிளீனாக எடுத்தாரு சார், இங்க கொட்டினாரு, இப்போ என்னங்கடான்ட்டாரு. அந்த தேர்தலில் ஸ்டாலின் பல இடங்கள்ல இந்த ரிக்கிங் நடந்து எப்படியோ சமாளித்து தானே ஸ்டாலின் வந்து நேரோ மெஜாரிட்டி தானே ஸ்டாலின் வந்து மேயர். அந்த அளவுக்கு நடந்து வாக்கு சீட்லேயே இது நடக்கும். ஸோ தேர்தல் என்னைக்கு ஆரம்பிச்சது, 52ஆம் வருஷம் தேர்தல் ஆரம்பிச்ச அன்னைக்கே இது நடந்தது. ஆனா எதனால நம்ம வந்து ஜனநாயகத்தை இந்த முறையை நம்ம ஏத்துக்கிறோம்னாக்கா, குறைகள் குறைவான, தப்புகள் குறைச்சல், தப்புகள் அற்ற சிஸ்டம் இல்லை, குறைச்சலான தவறுகள் இது மாதிரி இதெல்லாம் சரிப்படுத்திடலாம். அதனால தான் நம்ம இது பண்றோம். ஆனா இது வந்து இவங்க புதுசா பண்றாங்கன்னு சொல்ல, அவங்க காலத்துல இருந்த பண்ணுது. என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? இதுல என்ன கேட்கறாங்க? செய்யலாம். ஆனா இப்ப ஜார்ஜ் புஷ் வந்து எலெக்ட் ஆன போது பல இடங்கள்ல அவர் தோத்துக்கிட்டு வர்றாரு. புளோரிடாவில் அவர் தம்பி கவர்னரா இருக்கார். அந்த இடத்துல தான் கிளீனா ஜெயிக்கிறார். அதுலதான் அவர் வெற்றி பெற்றார். படமே வந்தது, ஹவு புஷ் ஒன் தி எலெக்ஷன். அவங்களெல்லாம் ஒத்துவாங்க. அதே மாதிரி நிக்சன் என்னமோ பேப்பர்ஸ் எதிர்கட்சி என்ன ஸ்ட்ராட்டஜி எல்லாம் ஒர்க் அவுட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அப்பவே அந்த காலத்திலேயே ஓட்டு கேட்கிற கருவியெல்லாம் வச்சு அது மாட்டிக்கிச்சு. மாட்டிக்கிட்டு அதுல நிக்சன் வந்து பதவி நீக்கம் பண்ணாங்க. அது என்னமோ பேப்பர்ஸ் பேர். அமெரிக்காவிலும் இதெல்லாம் நடந்திருக்கு. ஸோ இது வந்து அது இந்த சிஸ்டத்தில் இதெல்லாம் உண்டு. பட் இதெல்லாம் நம்ம வந்து வெளியில் கொண்டு வர முடியும். ஆனால் சர்வாதிகாரத்தில் இதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. சர்வாதிகாரத்திலே மன்னர் ஆட்சியிலே அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. நான் இதை தான் பண்ணுவேன், என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டுக்க முடியும். இங்கே தான் கேள்வி கேட்க முடியும், நீதியை கொண்டு வர முடியும். அதனால தான் நம்ம இதை ஏற்றுக்கிறோம். இப்போ தமிழ்நாட்டில், கேரளாவில் இங்கெல்லாம் ஏன் இப்படிலாம் பண்ண முடியல? அப்போ உங்க இடத்துல நீங்க ஜெயிச்சா மட்டும் அங்க சந்தேகம் இல்லை, மற்ற இடத்துல பிஜேபி ஜெயிச்சா சந்தேகம் வருதா அப்படின்றது? அதுதாங்க சாமர்த்தியம், நியாயப்படுத்துது. இந்த கேள்வி கேட்டீங்கல்ல, இதுக்காக தான் பேசுறது. உங்க ஊர்ல மாத்திரம் ஜெயிச்சாங்களே, நாங்க நினைச்சாதான் இந்த கேள்வி கேட்கறதுக்கு. எலெக்ஷன் கமிஷன் நேர்மையா நடந்துக்கிறதுக்காக சில இடங்கள்ல நிச்சயமா வரமாட்டோம், உலகம் போய் சேர்ந்தாலும் நம்ப மாட்டாங்கன்னு தெரிகிற இடத்துல அவங்களால நமக்கு பெரிய பாதிப்பு ஒன்றும் வராதுங்கிற இடங்கள்ல எல்லாம் அவங்க தோத்து போவாங்க. ஒரு பை எலெக்ஷன்லயாவது பாஜக ஜெயிச்சு பார்த்துருக்கீங்களா? நீங்க ஜெயிக்க மாட்டாங்க, தேவையில்லை. அதனால ஆட்சி மாறுறது ஒன்றும் இல்லை. எலெக்ஷன் கமிஷன் நேர்மையாக நடந்ததுன்னு காட்டுங்க பாருங்க. பை எலெக்ஷன் அவங்க ஜெயிச்சாங்க பாருங்க, நேர்மையாக நடக்கும். அவ்வளோ. ஆட்சி மாறுற மாதிரி இருந்தாக்கா தேர்தல் ஆணையம் ஒரு மாறினாலும் இப்போ வந்து ஒரு எதிர்பார்த்த கேள்வி கேட்டீங்க, அதுக்காக தான். இப்போ நீங்கள் இதை வச்சு அந்த அப்போது நடந்தது தீம் என்னது, அது தம்ப்நெயில் போட்டது. அப்போது இனித்ததா, அப்போது தேர்தல் ஆணையம் நேர்மையாக நடந்ததா அப்படின்லாம் போட்டுடலாம். பரபரப்பு பகீர் அப்படின்னு போடலாம். அதுக்காக தான் அந்த இது. மம்தா பானர்ஜி போய் தோக்கடிச்சேன்னு சொன்னாக்க என்னென்னவோ அட்டகாசம் பண்றாங்க, நடக்கல. குடிச்சே ஆகணும்னு முடிவு எடுத்தாங்கன்னா 2 எம்எல்ஏ வச்சுட்டு மணிப்பூர்ல ஆட்சி அமைச்சாங்க. இன்னைக்கு அந்த ஊர்ல தான் ஆட்சி எல்லாம் வாங்கி ஆட்சியில் உட்காந்து என்ன பிரயோஜனம்? மக்கள் எடுத்துட்டாங்க. சீஃப் மினிஸ்டர் அவங்க தான் இருக்காங்க. இப்ப கவர்னர் ஆட்சி கொண்டு வந்துட்டாங்க. ஒன்றும் நடக்கலையே. மக்கள் எழுந்தாங்கன்னா இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அதனாலதான் சொல்றேன், எலெக்ஷன் கமிஷனை கட்டுக்குள்ளார கொண்டு வரணும்னாக்கா ராகுலுடைய இந்த குற்றச்சாட்டுகளை எல்லாம் மக்கள் இயக்கமா மாற்றி கொண்டு போகும். இல்லாட்டி போனா இது விடிவு காலம் கிடைக்காது. சட்ட ரீதியால இதுல எல்லாம் நீங்க ஜெயிக்க முடியாது. ஒரே லைன் தான்.
தேர்தல் ஆணையம் சுதந்திரமான அமைப்பு, அதில் நீதிமன்றம் தலையிட முடியாது, முடிஞ்சு போச்சு. இல்ல இன்னொன்னு தேர்தல் சமயத்துல ஏன் அதெல்லாம் பேசல? அப்ப பெருசா போராட்டம் நடத்தி நிறுத்திருக்கலாம். அப்பதானங்க கண்டுபிடிக்க முடியவே முடியாது. இப்ப இதெல்லாம் நாங்க சொல்லிட்டு இருந்ததை இப்ப என்ன பண்ணீங்க? இவன் கிறுக்கன், இவனுக்கு இதே வேலையா போச்சு, இதான் நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க. இந்த இழிச்சவன் எனக்கு வேற என்ன இதுல சேட்டலைட் டிவிக்கு போனோம்னாக்க இதை பத்தி ஏதாவது கேள்வி வரும்போது அவர் என்ன சொல்லுவாருன்னு தெரியும். தேர்தல் ஆணையம் நேர்மையா இல்லைன்னு ஆரம்பிச்சிருவாரு அப்படின்னு நான் கிண்டல் பண்ணேன். போறது இல்லை. திருமாவளவன் ஒருத்தர் தாங்க தமிழ்நாட்டில் அதை பத்தி பேசணும். நீங்க இருக்கிற திமுகவில் வந்து அவ இது வரல அதை பத்தி யாரும் பேசுற மாதிரி கொடுத்து. ஏன்னா இங்க வந்து அந்த பிரச்சனை குறைச்சலா இருந்து, ஏன்னா இங்க பெருசா பண்ணா மாட்டிக்குவோம்னு சொல்லிட்டு அந்த பழனிசாமி எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா கரெக்டா வட தமிழ்நாடு தென் தமிழ்நாடு ரெண்டும் அதிமுக தோக்கடிச்சிருச்சு. நடுவுல இருக்கிற இது கொங்கு மண்டலம் மாத்திரம் பழனிசாமி ஜெயிக்கிறார். அது கரெக்டா எத்தனை சீட்டு, 60 சீட்டோ என்னமோ. எதிர்கட்சி தலைவருக்கு தேவையான சீட்டு எண்ணிக்கை எத்தனை எம்எல்ஏ தேவையோ கரெக்டா அந்த நம்பர் ஒன்று ஜெயிக்க வச்சுட்டு அவர் எலெக்ஷன். அவருக்கு எதிர்கட்சி தலைவர் பதவி, அவருக்கு வேண்டியது காரு பங்களா இதெல்லாம் அவருக்கு பழனிசாமி கற்று கொடுத்தா போதும். அது எப்படி மேலையும் தோக்குது கீழையும் தோக்குது, நடுமத்தில் மாத்திரம் கரெக்டா அந்த பெல்ட்ல மாத்திரம் ஜெயிக்கும். வானதி சீனிவாசனுடைய வெற்றி என்ன அந்த நம்மளுக்கு தெரியும் எப்படி ஜெயிச்சான். கமலுக்கு அப்பதான் புரிஞ்சது மக்கள் ஆதரவோ எதுவோ இல்லை, எலெக்ஷன் கமிஷன் நினைச்சதுன்னா என்ன வேணாலும் பண்ணலாம், கமலுக்கு அப்பதான் தெரியும். அதுக்கப்புறம் தானே ஒரு கட்சிகளுடைய செயல்பாடுகளை மாத்திக்கிட்டார். பாப்பா என்ன பண்ணுது. மக்கள் எழுச்சி இல்லைன்னாக்கா இதெல்லாம் காட்டுறதெல்லாம் செய்திகளா தான் இருக்கும். இல்ல இன்னொன்னு சில மூத்த பத்திரிகைகள் இப்ப காங்கிரஸ் எப்படி ஜெயிச்சது, இதே பேட்டர்ன்ல தானே காங்கிரஸ் ஜெயிச்சது, அப்பெல்லாம் உங்களுக்கு இருந்துச்சுதா? நான் தான் சொல்றேனுங்களே, 52ஆம் வருஷம் வந்து அன்னைக்கே வந்துருச்சுங்க இது. அன்னைக்கு அப்பவே வந்து என்ன சொன்னாங்கன்னா 71 வந்து கலைஞர் ஜெயிச்ச போது என்ன சொன்னாங்கன்னா அந்த மையில இது இருக்குது மாத்தி இது பண்ணி ஷோ வந்து அதை கிளப்பினார். அதுக்கு கலைஞர் இது பண்ணாரு. வெறும் ஒரு மை மாத்திரம் இல்லை, அறியாமை தெரியாமை இதெல்லாம் இந்த மைகள் எல்லாம் சேர்ந்து தான் காங்கிரஸ் தோக்குச்சு. அன்னைக்கு டிஜிட்டல் மீடியா உங்களாட்ட யாருமே இல்லை, பிரிண்ட் மீடியா தான். பிரிண்ட் மீடியா பூரா இவனுக்கு கையில் இருந்தது, வச்சதுதான் சட்டம்னு ஆடிட்டு இருந்தாங்க. அதையும் தாண்டி வெளியே வந்துருச்சு. முடியல, ரிக்கிங் அவ்வளோ பெருசா பண்ண முடியல, அவ்வளோ தூரத்துக்கு திறமை இல்லை. அதனால தான் கொஞ்சம் யோக்கியமா நடந்தது தேர்தல். அப்போ வந்து இந்த வாக்கு சீட்டு இருந்தபோது சில விஷயங்கள்லாம் இதாக இருந்தது. ரெண்டாவது அன்னைக்கு வந்து யாருக்கு ஓட்டு போட்டோங்கிறது தெளிவா தெரிஞ்சுது. இந்த மாதிரி மிஷின் வச்சுட்டு மறைக்கிறது இருக்கிறதுலாம் இல்லை. அதனால எப்படி அது நடந்ததுன்னா கேள்வி கேட்டாங்க. ஒரு இதே என்ன தெரியுங்களா, 62 எலெக்ஷன்ல பக்தவச்சலம் தோத்து போயிட்டார். காங்கிரஸ் முதலமைச்சர் 62 வந்து மந்திரியா இருக்கார், 2வது மந்திரி, போலீஸ் அமைச்சர், அந்த மாதிரி பவர்ஃபுல். போதும் இதில் நிற்கிறாரு, ஸ்ரீபெரும்புதூர்ல நிற்கிறார். எதிர்த்து நிற்கிறது ராஜரத்னன்றவர். கேஸ் போட்டாங்க, பக்தவச்சலம் தோத்து போயிட்டார் என்ன இதோ. ஆனால் தில்லுமுள்ளு தேர்தலில் தில்லுமுள்ளு நடந்தது. அப்போ வாத பிரதிவாதங்கள்ல என்னாச்சுன்னா வாக்கு சீட்டுகளை வந்து பொட்டியிலிருந்து மாத்திட்டாங்க. ஏன்னா அப்போ வந்து முத்திரை கிடையாது, பொட்டி இருக்கும். காங்கிரஸ்னாக்கா காளமாட்டு பொட்டி, திமுகனா உதயசூரியன் பொட்டி. பொட்டிக்குள்ள இருக்கிற ஓட்டுகள்ல எந்த ஆதாரமும் கிடையாது. என்ன சொன்னாங்கன்னா உதயசூரியனுக்கு கொடுத்த ஓட்டுகளை வந்து இதுக்கு மாத்திட்டாங்க, பொட்டியை மாத்தினாங்க அப்படின்றது ஒரு வாதம். நிரூபிக்க முடியுமான்னு கேட்கிறாரு ஜட்ஜி. ராஜரத்னத்துடைய வக்கீல் சொல்றாரு, நீங்க கொண்டாங்க நான் மாத்தி காட்டுறேன் அப்படின்னு. தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவு போட்டார், கொண்டாங்க. கிளீனா பொட்டியை திறக்காம அத்தனை ஓட்டுகளையும் வெளியெடுத்தார், கோர்ட்ல நிரூபிச்சு காட்டினார். அதுக்கப்புறமும் ஜட்ஜ்மெண்ட் வரலி, பக்தர் சொன்னார். அதுக்கு அடுத்த எலெக்ஷன்ல ஜெயிச்சிட்டேன். இதெல்லாம் என்ன நீங்க ஜெயிக்கலன்னு கேட்குறீங்களா, அது சொல்றேன், நடந்தது அவங்க காலத்தில் நடந்தது. ஒருவேளை இந்த உண்மைகள்லாம் அம்பலப்பட்டு விட்டால் அது மோடி ஆட்சிக்கு ஆபத்தாக முடியுமா? மோடி இப்ப என்ன சந்தோஷமா இருக்காரு. இப்ப அவரை சுத்தி ஆயிரக்கணக்கான கெட்ட நேரம் பயங்கரமா வந்துருக்கு. அவர் மாட்டிக்கிட்டு முழிக்கிற மாதிரி இப்ப அவன் முடிச்சுக்கிட்டு இருக்காரு. அவருடைய தவறுகள்னால நமக்கு என்ன வந்தது, 50% வரிகளை வந்து மக்கள் மேல போட்டாச்சு, அமெரிக்கா போட்டு.
அதெல்லாம் இந்த இந்த ஆளை தேர்ந்தெடுத்தது நம்ம கொடுக்குற வேலைகள். நீங்களும் தான் கொடுப்பீங்க. அங்கே மாத்திரம் ஒன்று ம். 50% போட்டிருக்கு. திருப்பூரெல்லாம் அடிபடும். ஏற்றுமதி பூரா அடிபடும். ஒரு பீகார் எலெக்ஷனுக்காக நடத்தப்பட்ட ஒரு தீவிரவாத தாக்குதலுடைய விளைவு இன்னைக்கு 50% அளவுக்கு வரிகளும் உலகம் முழுவதுமே கெட்ட பேரு எல்லாம் நடக்கும். அதனால மோடி ஆகிறதுக்கு ஆபத்துன்னா இது இந்த ஓம் பிர்லாவனுடைய சாமர்த்தியத்தை வச்சு தான் அவங்க புடைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படியாவது எதிர்கட்சிகளை கத்த வச்சு பார்லிமெண்ட்டை நடத்த விடாமல் பண்ணிவிடுறாங்க. இப்போ எந்த பார்லிமெண்ட் ஆகும் அப்படியே பார்லிமெண்ட் நடத்தா மாத்திரம் மோடி வர்றாரா என்ன? பார்லிமெண்ட் இருக்கும்போது லண்டனுக்கு போகிறாரு. எந்த பிரதம மந்திரியாவது போவாங்க? மக்களை பற்றி சட்டம் இல்லை. யாரைய வச்சு நான் ஆட்சியை நீடிச்சுக்கிறாங்கிறத நான் போகணும். பாஜகவுக்கு இருக்கிற தைரியமே தான். இவன் என்ன ஓட்டு போடுறது? அவங்கள பிடிச்சி இவங்களை பிடிச்சி நான் பதவியில் உட்காந்து. ட்ரம்ப் அந்த மாதிரி எழுது தேர்தலில் தோத்து போயிட்டு இருக்கேன். இடத்த காட்டி பண்ண மாட்டேன்னா கோர்ட்டு கேஸ் போட்டு தானே வெளியே தோற்று. அதே தான் இன்னும் மோடியெல்லாம் அவ்வளோ சொல்லவும் வெளியே யாராவது பிடிச்சி எப்படியா நிறைய விஷயங்கள் போயிருந்தோம். நன்றி சார்.